என்னடா இது வன்னிக்காட்டை போய் சுற்றி காட்டி கொண்டிருக்கிறியா என்று கேட்பீங்க. இவ்வளோ பெரிய மரங்கள் இருக்கிற ஒரு காடு, அது என்ன காடா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். உண்மையாக இது கார்னரில் உருவாக்கப்பட்ட ஒரு காடு. கார்னரில் உருவாக்கப்பட்ட காடா? கார்னரில் இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட காடு தான் இது. நீங்கள் சொல்ல சில பேருக்கு சந்தேகமாக இருக்கும். காரை மியாவாக்கி என்று நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலும் சரி, மெப்பில் போய் சர்ச் பண்ணினாலும் சரி, அதுங்க லொக்கேஷன் காட்டும். நீங்கள் கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அதாவது இளைஞர் சமூகங்கள் மற்றது புலம்பெயர் ஆக்கள்ன்ற சில உதவிகளாலேயும் உருவாக்கப்பட்ட ஒரு காடு தான் இது. இதில் 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் 1000 மரக்கன்றுகள் கொண்ட ஒரு காடு இது. இது மியாவாக்கி என்ற அக்ரா மியாவாக்கி என்ற ஒரு ஜப்பானிய விஞ்ஞானியின் கோட்பாடுகளுக்கு அமைவாக உருவாக்கப்பட்ட ஒரு காடு. அதாவது ஒரு இடத்துல அதுக்கு பக்கத்தில் சூழ அதன் ஒரே குடும்ப தாவரங்கள் இல்லாமல் வேறு குடும்பங்களை ஒத்த தாவரங்களை உருவாக்கி அதுகள கிளை அமைப்புகள் மற்றது அதன் வளர்ச்சித்தன்மைகள்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு ஒரு அமைப்பை கொடுத்து அதன் மூலம் உருவாக்கப்பட்ட காடு. இப்போ நிறைய பேர் இதை பார்த்துட்டு இப்போ நிறைய கம்பெனிகள், நிறைய அதாவது சூழலியலாளர்கள், அதாவது இந்த மரங்கள் வைக்க விரும்புகிற ஆட்கள் எல்லாம் எங்களை அணுகியிருக்கிறான். அவங்க கேட்ட விஷயம் என்னென்னா, பார்த்துட்டு கேட்டவே இதை சம்மந்தமாக வீடியோ ஒன்று போடுங்கன்ட்டு கேட்டதுக்காக தான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. எடுத்து அவங்கள இப்படி வைக்கிறது என்ன மாதிரி நீங்கள் வச்சு செய்து தருவீங்களா, மற்றது அதுக்கு நாங்கள் காசு கொடுத்தா என்ன மாதிரி நீங்கள் எங்களுக்கு வச்சுருவீங்களா, அப்படி அந்த விஷயங்கள் இருக்காங்க. உண்மையில் ஒரு இளைஞர் அமைப்புகள் இருக்கிறாங்க, இளைஞர்களே இருக்கிறாங்க இது செய்து கொடுக்குறதுக்கு. இப்போ வடக்கில் ஒரு பெரிய இளைஞர் கூட்டமே இருக்குது இந்த மரங்கள் வைக்கிறதுக்கு, அதை செய்து கொடுக்குறதுக்கு. அவங்கள எங்கள் மூலம் அணுகினீங்கன்றா கூட நாங்கள் அவங்கள செட் பண்ணி விட்டோம்னா அவங்க செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதாவது மரங்களை வைக்கிறது, பராமரிக்கிறது, அதை ஒரு வளர்ச்சி வந்த பிறகு இந்த வித மனித தலையீடும் இல்லாமல் அது தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய தூரம் வளர்த்தெடுத்து விட்றாங்க. உண்மையிலே இதில் பார்க்க போனால் 83 விதமான மரங்களை கொண்டு வந்து வச்சுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 42 விதமான மரங்கள் தான் இப்போ இருக்குது. ஏனென்றால் நிறைய மரங்கள் இந்த சூழலுக்கு பொருத்தம் இல்லாமல் வளர முடியாமல் போனது. ஏனென்றால் இந்த சூழல் முக்கியமாக முழுக்க ஒரு அந்த கிரவல்னு சொல்லுவாங்க, மக்கித்தரைன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த வித ஒரு மரமும் வளர முடியாத ஒரு தரையில் தான் நாங்கள் இதை வளர்த்தெடுத்தது. இது ஒரு உண்மையில் ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லலாம். நில மட்டத்தில் இருந்து 6 அடி தூரம் 6 அடி ஆழ்பம் தோண்டி அப்படி 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குமே தோண்டி அதுக்குள்ளே தாவர கழிவுகள், விலங்கு கழிவுகள் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேலே பிறகு மண்ணை மூடி பிறகு மேல் மண்ணை விட்டு ஒரு வருஷம் உட்க விட்டா பிறகு திருப்பி மரங்களை தேடி இலைஞ்சது. இதுக்கு தேவையான மரங்களை தேடி இலைஞ்சு அதில் இருந்து கிடைச்ச மரங்களை எல்லாத்தையும் ஒரே சைஸாக எடுத்து வச்சு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தொடங்கினாங்க. டிசம்பர் மாதம் முடியும் மட்டும் மரங்கள் வைக்க விரும்பின ஆக்களுக்காக நாங்கள் இது வச்சுருந்தாங்க. ஆக்கள் யாரும் விரும்பினா தொடர்பு கொண்டா நேராக வைக்க விருப்பப்பட்ட ஆக்கள் வைக்கலாமெண்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பிறகு கிட்டத்தட்ட எப்படித்தான் ஆக்கள் வந்தாலும் ஒரு 100 மரத்துக்கு மேலே ஆக்களால் வைக்க முடியலை. மிச்ச 900 மரங்களையும் காரை இளம் விவசாயிகள் கழகத்தில் இருக்கிற உறுப்பினர்களால் வெற்றிகரமாக முழுக்கவும் வச்சு முடிக்கப்பட்டது. இப்போ இது ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு நான் நினைக்கிறேன் இலங்கையிலேயே இப்படி பெரிய ஒரு மியாவாக்கி காடு இங்கே தான் இருக்குண்டு. நிறைய இடத்துல செய்தாலும் பெரிய அளவில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதிரியான அமைப்பில் இங்கே தான் இருக்குது. 52 மாதங்களில் இப்படி வந்திருக்குது. இதில் இப்போ காட்டில் இருக்கிற நிறைய மரங்கள், அதாவது பாலை, வீரை, முதிரை, மற்ற காட்டுப்புளி, மற்றது விண்ணாங்க, அப்படியே நிறைய மரங்கள், கோங்கு, கொன்றை, மற்றது அப்படியான நிறைய மரங்கள், எனக்கு நிறைய தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியே நிறைய மரங்கள் அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் கட்டாயம் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய இடம். உங்களுக்கு சுற்றுச்சூழல் ஆக்களுக்கு எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துங்க.